கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலே உங்கள் யாவரையும் இந்த ஜூம் வாயிலாக பார்ப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை அது எனக்கு கொடுத்த கோவை திருப்பூர் பகுதியினுடைய தலைவர் அவர்களுக்கும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆட்சியருக்கான இலாக்காவை கண்காணித்து வருகிற திருமதி மணிமாறன் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர் கூட்டங்கள் ஜூம் வாயிலாக குடும்பங்கள், கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து நடத்தப்பட்டு வருகிறது. எனக்கு முன்பாக அநேக ஊழியக்காரர்கள் தேவ செய்தியை ஒவ்வொரு விதமான தலைப்பிலும் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த நாளில நானும் உங்களோடு கூட கணவன் மனைவி மற்றும் பெற்றோர் பிள்ளைகள் ஆகிய 2 தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சத்தம் எல்லாருக்கும் தெளிவா கேட்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த நேரத்துல இது ஒரு நமக்கு ஓய்வு நாளின் துவக்கமாக காணப்படுகிறது. நான் 2 நாட்கள் இந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டேன். அநேகர் இந்த செய்தியை கேட்கும்படியாக கடந்து வந்திருந்தார்கள். இன்றைக்கு ஓய்வு நாள் துவங்கமா இருக்கிறபடினால அநேகர் ஆலயத்திற்கு சென்றிருப்பார்கள், தேவனை ஆலயத்துல சென்று துதிப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனாலும் அநேகர் இந்த செய்தியை கேட்கும்படியாக இதுல இணைந்திருக்கிறீர்கள். உங்களை நான் கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துகிறேன். என்னை நன்றியை ஏறெடுத்து இந்த நாளிலே செய்திக்குள்ளாக நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கணவன் மனைவிக்கிடையில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும், அதுபோல பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும். இது ஒரு சற்று பெரிய ஒரு தலைப்பு. கணவன் மனைவி அவர்கள் இருவருக்கிடையிலும் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் நாம் தியானிக்கும் பொழுது அதுவே அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் என்னை கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு குறுகிய நேரத்திற்குள்ளாக கொஞ்சம் வேகமாக உங்களோடு நான் ஒரு செய்தி வேதாகமத்திலிருந்து கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. வேத வசனங்களை நான் சொல்லும்பீர்களானால் எனக்கு கொஞ்சம் எளிதாக செய்தி நான் கொண்டு செல்வதற்கு எளிதாக இருக்கும். அது உங்களுக்கும், நீங்களும் அதை படிக்கும் பொழுது அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த தொடர் கூட்டங்களில குடும்பங்கள் அல்லது குடும்பம், பெற்றோர் பிள்ளைகள், நேற்றைய தினத்துல நான் அந்த செய்தியில இருக்கும் பொழுது எல்டர் செல்வின் அவர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் அதை ஒரு முக்கோணமாக வடிவமைத்து எப்படி தேவத்துவத்தில் 3 நபர்கள் இருக்கிறார்களோ அதுபோல குடும்பம் என்கிற அமைப்பில் 3ஐ அவர்கள் இணைத்து சொல்வதை நான் அறிந்தேன். ஆகவே எனக்கு முன்பதாக பேசிய ஊழியக்காரர்களும் இந்த குடும்பம் என்று வருகிற பொழுது இன்றைக்கு ஒருவேளை நான் சொல்லுகிற சில வசனங்களிலோ சில சம்பவங்களிலோ அதை அவர்கள் முன்பதாக சொல்லியிருக்கக்கூடும். ஆனாலும் நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். நான் இந்த குடும்பம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்த்த பொழுது, ஏன் தேவன் இந்த பூமியில் மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவர்களை குடும்பமாக அல்லது கணவன் மனைவியாக சிருஷ்டித்தார் என்றால் அநேக காரணங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும். தேவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த அர்த்தமுடையதாக இருக்கும். ஏனெனில் பரலோக ராஜ்யத்துல தேவ குடும்பம் ஒன்று இருக்கிறது, பரலோக குடும்பம் ஒன்று இருக்கிறது. அதுல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியாகிய தேவன், அவர்களோடு பரிசுத்த தூதர்கள் பரலோக ராஜ்யத்துல இருக்கிறார்கள். அது ஒரு குடும்ப அமைப்பாக அங்கே காணப்படுகிறது. தேவன் பூமியை சிருஷ்டித்த பொழுது பூமியையும் அவ்வண்ணமாகவே அவர் சிருஷ்டிக்கிறார். உதாரணமாக வெளிச்சத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே
தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரையும் இவைகளோடு நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆகாயத்திலே உண்டாக்கினார். அவைகளை நாம் ஒரு சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். சூரியனை மையமாக வைத்து இயங்குகிற கோள்கள், இவைகளை நாம் ஒரு சூரிய குடும்பம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே பால்வழி மண்டலத்தில் ஏராளமான சூரிய குடும்பங்கள் இருக்கிறது. நாம் வாழ்கிற பூமி இந்த சூரிய குடும்பத்தில் ஒன்றாக இருக்கிறது. அதையும் ஒரு குடும்பமாக நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் மரம் செடி கொடிகள் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் பொழுது அதையும் ஒவ்வொரு குடும்பமாக சிருஷ்டித்தார். உதாரணமாக கொடிகள் என்றால் அது கொடி வகைகளை ஒரு குடும்பம், செடி வகைகளை ஒரு குடும்பம், மரங்களை ஒரு குடும்பம், இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பிரிக்கலாம். அது போல விலங்குகளையும் நீங்க பாருங்களேன். அது சிங்கம் அப்படின்னா அது ஒரு குடும்பமாக, யானை அது ஒரு குடும்பமாக, பறவைகள் அது ஒரு குடும்பமாக இருக்கும். ஆகவே குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை, உன்னதமான அமைப்பை தேவன் இந்த பூமியில ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில் தான் தேவன் மனிதனையும் அவனமாகவே அவனை முதலில் ஆணாக தனியாக படைத்து பின்பு அவனுக்கு துணையை ஏற்படுத்தும்படியாக அவனுக்கு ஏற்ற ஒரு துணை மனைவியை அவனுக்கு கொடுத்தார். ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் குடும்பம் என்கிற அமைப்பிற்குள்ளாக ஆண்டவர் அடக்கி வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட இன்னைக்கு அநேக இந்த ஜூம்ல நீங்க அநேகர் உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணி இருக்கிறீங்க. நான் பெரும்பாலும் ஆன் பண்ணி இருக்கிற எல்லா அந்த வீடியோஸ்லயும் குடும்பமாக உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்கிறேன். அங்கே கணவன் மனைவி பிள்ளைகளோடு நீங்கள் ஒன்றாக, அது போல நீங்க ஒரு சில ஆலயங்களில் அமர்ந்து நீங்கள் அதையும் பார்க்கிறீர்கள். அப்போ ஆலயத்துல உங்களை நான் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பமாக அதையே நான் காண முடிகிறது. ஆகவே இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில கட்டளையிட்டு இருக்கிறார். ஏனென்றால் வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது 127வது சங்கீதம் 127வது சங்கீதம் 4வது சொல்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 128வது சங்கீதத்துல 3வது வசனம் சொல்கிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் கணவனிடத்திலே சொல்லுகிறார், உன் மனைவி உன் வீட்டோரங்களில், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அப்போ முதலாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்ன தேவன் அடுத்த வசனத்துல கணவனை சொல்லுகிறார், மனைவியை சொல்லுகிறார், பிள்ளைகளை சொல்லுகிறார். மூன்றும் இணைந்ததுதான் ஒரு குடும்பம். சரி, நான் முதலாவதாக கணவன் மனைவி இவர்கள் செய்ய வேண்டியதையும் செய்யக்கூடாததையும் சொல்லிட்டு இரண்டாவதாக செய்தியின் இறையாக பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததையும் உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புகிறேன். நாம் ஜெபத்தோடு கூட கண்களை மூடி ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையில உடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த ஜூம் வாயிலாக இணைந்து உடைய வேத வசனங்களை சத்தியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவரீர் எங்களை முழுவதுமாய் ஆட்கொண்டு அபிஷேகித்து நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் பிசிக்கலா ஒரு இடத்துல ஒன்று கூட முடியாமல் இருந்தாலும் ஆண்டவர் எங்களை இந்த ஜூம் வாயிலாக இணைத்திருக்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் எங்களுக்கு பயனுள்ளதாக அமையட்டும். அவைகளை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பெற்றோர் கணவன் மனைவி இதுல இன்னும் ஒரு நான் கடந்து வந்த பொழுது எனக்கு கிடைத்த ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டித்து அவனை ஆணாக படைத்தார். அவன் ஆண் தனியாக இருக்கிறார். அவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துகிற பொழுது ஆணாக இருந்த இந்த ஆதாம் அவனுக்கு முன்பாக ஏவாள் நிறுத்தப்பட்ட பொழுது இவன் கணவனாக ஏவாள் மனைவியாக மாறுகிறாள்.
நான் சொல்லுகிறது எல்லாருக்கும் புரியும், ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. ஆதாம் தனிமையாக இருந்த பொழுது மனிதனாக இருந்தான். அவனுக்கு ஒரு துணையை தேவன் ஏற்படுத்தி மனைவியாக அவனுக்கு முன்பாக நிறுத்துகிற பொழுது அவன் ஆணாக இருந்த ஆதாம் கணவனாக மாறுகிறான். மனுஷியாக இருந்த ஏவாள் தேவன் ஆதாமுடைய கரத்துல அவளை கொடுக்கும் பொழுது அவள் மனைவியாக மாறுகிறாள். உலகத்துல இன்றைக்கு நிறைய ஜனங்கள் திருமணம் செய்யாமல் இருக்கிறாங்க. அவர்களை திருமணம் செய்யாத ஒரு நபரை நாம் ஆண் என்றும் பெண் என்றும் மாத்திரமே அழைப்போம். அவர்களை கணவன் மனைவி என்று நாம் அழைப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் குடும்பமாக அல்லது குடும்பத்திற்குள் இன்னும் தங்களை இணைத்துக் கொள்ளாதபடியினால நாம் என்ன செய்கிறோம், அவர்களை தனித்தனியாக அழைக்கிறோம். அப்போ திருமணத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிற பொழுது அவர்கள் கணவன் மனைவியாக இணைகிறார்கள். சரி, இந்த கணவனும் மனைவியும் திருமணம் முடிந்தவுடனே அடுத்த நிலைக்கு போக முடியாது. ஒரு வருடம் காத்திருந்தால் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை கையில் கொடுக்கிறார் இல்லையா? ஒரு குழந்தை பிறக்கிற பொழுது கணவன் மனைவியாக இருந்த இருவரும் இப்பொழுது எந்த ஸ்டேட்டஸ்க்கு போறாங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன். அன்மியூட் பண்ணி. யாரு? சரி, வெரி குட், வெரி குட், தேங்க்யூ சோ மச். அப்போ கணவன் மனைவி அவர்கள் இருவரும் இணைந்து அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் இந்த பெற்றோர் என்பதற்கு ஒரு விளக்கத்தை இறந்த உடனே அவர்களுக்கு பெற்றோர் என்கிற ஒரு பட்டம் கிடைக்கிறது. அப்படின்னா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் என்பது எனக்கு தெரியல. ஆனால் நான் கடந்து வந்த பொழுது ஒரு விலையேற பெற்ற அர்த்தத்தை நான் கண்டுபிடித்தேன். கணவனும் மனைவியும் தேவனிடத்திலிருந்து அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள், அவங்க கையில வாங்குறாங்க. அதனாலதான் 127வது சங்கீதம் சொல்கிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ இந்த குழந்தை பிள்ளை என்பது தேவன் அவருடைய கரத்திலிருந்து நம்முடைய கரத்திற்கு கொடுக்கிறார். நேரம் இல்ல. யாக்கோபை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது ராகேல் யாக்கோபிடத்துல சொல்லுகிறாள், என் சகோதரி 4 பிள்ளைகளை பெற்றுக் கொண்டாள், ஆனால் எனக்கோ நீ இன்னும் பிள்ளை தரவில்லை. அப்பொழுது யாக்கோபு சொல்லுவாரு, நான் என்ன செய்ய, தேவன் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அதை ஈசாக்கும் பயன்படுத்துவார், ஆபிரகாமும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவார். ஏன்னா சாராளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது, ரெபேக்காளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது, பின்னாட்களில ராகேலுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. என்னுடைய இது இணைப்பு சரியா இருக்குதான்னு தெரியல. சரியா இருக்குதுங்க. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. அப்போ அந்த ஒரு அமைப்பு, அப்போ குழந்தையை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறபடினாலதான் நமக்கு பெற்றோர் என்கிற ஒரு பெயர். சரி, இப்போ ஆணாக இருந்தவன் கணவனாக மாறி, கணவனாக இருந்தவன் தகப்பனாக மாறி, அந்த தகப்பன் தன் பிள்ளையை ஒரு குடும்பமாக இணைத்து அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆண், பின்பு கணவன், பின்பு தகப்பன், அதன் பின்பு தாத்தா, இந்த அமைப்பை ரொம்ப அழகாக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப பந்தத்திற்குள் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இது தேவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்கிறது. சரி, இப்போ கணவன், இப்படிப்பட்ட கணவன் மனைவி இவர்களுக்கு இடையில் இருக்க வேண்டிய சில நல்ல விஷயங்களும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாத சில தவறான விஷயங்களையும் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். சற்று வேகமாக சில சமயங்கள்ல இரண்டையும் ஒன்றாக கலந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, கணவன் மனைவி இடத்துல எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும்? சரி, 1 உபாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனம். யாராவது எடுத்தவங்க கொஞ்சம் எனக்கு உதவி செய்யுங்க. உபாகமம் 24வது அதிகாரம் 5வது வசனம்.
ஒருவன் ஒருவன் ஒரு பெண்ணை புத்தியாய் விவாகம் பண்ணியிருந்தால் அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம், அவன் மேல் யாதொரு வேலையும் சுத்த வேண்டாம், அவன் ஒரு வருஷ பெரியதிருந்தாலும் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரீயை சந்தோஷப்படுத்துவானாக. சரி, முதல் விஷயம், ஒரு கணவன் யாரு வாஸ்தான்னு தெரியல, ரொம்ப அருமையா, ஒருவேளை அது சிறு பிள்ளைன்னு நினைக்கிறேன், ரொம்ப அழகா வாஸ்தாங்க. சரி, முதல் விஷயம், ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும் என்று வேதம் ஒரு ஆலோசனை தருகிறது. கணவன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும். ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி இருந்தால் அவன் யுத்தத்திற்கு போகாதிருக்க கடவன். ஒரு வருஷம் அளவும் அவன் தன் வீட்டில் இருந்து தன் மனைவியை திருப்திப்படுத்தி அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று முதல் ஆலோசனையை வேதம் தருகிறது. அநேக கணவன்கள் இதுல இணைப்புல நீங்கள் இருக்கிறீங்க. ஆகவே இந்த குடும்பம் என்கிற அமைப்புல ஒரு ஆணாக இருந்த என்னை ஆண்டவர் ஒரு கணவன் என்கிற அந்தஸ்தை கொடுத்து என்னை ஆசிர்வதித்து, அந்த கணவன் என்கிற அந்தஸ்தை பெற்ற நான் எனக்கு மனைவியாக கிடைத்த அந்த ஸ்திரீயினிடத்தில், அந்த பெண்ணிடத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற முதல் ஆலோசனை, என் மனைவியை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். அப்போ ஒவ்வொரு கணவனும் இதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களுடைய மனைவியை நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க? சந்தோஷப்படுத்துவது என்பது உடல் ரீதியாக இருக்கலாம், மன ரீதியாக இருக்கலாம், ஆவிக்குரிய ரீதியாக இருக்கலாம். இத ஒரு மனைவி, ஒரு கணவன் தன் மனைவியை அவன் சரீர பிரகாரமாக சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமாக சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும், உலக பிரகாரமாக சந்தோஷமாய் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுது ஒரு கணவன் தன் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியும் என்றால், தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் உண்மையாய் இருக்கும் பொழுது அவனால் நிச்சயமாக தன் மனைவியை சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். ஒருவேளை கணவனாக இருக்கிற நான் என் மனைவியை சந்தோஷப்படுத்த தவறி இருந்தால் எப்படி நான் சந்தோஷப்படுத்துவது? சின்ன சின்ன விஷயங்களில மனைவியை உற்சாகப்படுத்துகிற பொழுது, அவளை மகிழ்விக்கிற பொழுது, அவள் விரும்புகிற காரியங்களை நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது, அவளை நான் பாராட்டுகிற பொழுது, அவளை அவ்வப்பொழுது மற்றவர்களுக்கு முன்பதாக நான் உயர்த்தி வைக்கிற பொழுது, இப்படியான பல விஷயங்களில நாம் என்ன செய்ய முடியும்? மனைவியை சந்தோஷப்படுத்த முடியும். முதலாவதாக, ஒருவேளை நீங்கள் உங்கள் மனைவியை சந்தோஷப்படுத்த தவறி இருந்தால், இந்த வேத ஆலோசனையின்படி நாம் முதலாவதாக கணவன்மார் தங்களுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 19வது வசனம். அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவருடைய ரொம்ப அழகா வாசிக்கிறாங்க. அதுல ஒவ்வொரு சென்டென்ஸ், ஒவ்வொரு வாக்கியமா நீங்க வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகா இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு வாக்கியமா வாசிங்களா. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தானங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. சரி, இந்த வேத வசனம் கணவன் தன் மனைவியை திருப்திப்படுத்தணும், மனைவி தன் கணவனை திருப்திப்படுத்தணும். உடனே நமக்குள்ளாக ஒரு சிந்தனை வருகிறது, இந்த திருப்திப்படுத்துறதுனா என்ன? How a husband can satisfy his wife, or how a wife can satisfy her husband. திருப்தி அப்படின்னோட நம்ம முன்னாடி ஒரு விதமான சிந்தனை வருகிறதை நான் உணர்கிறேன். திருப்தி என்பது உடல் அளவில் மட்டும் அல்ல. ஏன்னா வேதாகமத்துல ஒரு வசனம் சொல்லுகிறது, பூமியில திருப்தி அடையாத 3 உண்டு என்று. அது ஒருபோதும் திருப்தி எடுத்த முடியாது. அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்கிறபடினால ஒரு குடும்பம், கணவன் மனைவி இருவரும் மகிழ்ந்து சந்தோஷமாய் ஒரு குடும்பத்தை அவர்கள்
நடத்தி செல்ல வேண்டுமானால் அவர்களுக்குள்ளாக திருப்தி. நீங்க ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது அவங்க 2 பேரும் சிருஷ்டித்து அவர் பாவத்துல விழுந்த பிறகு ஆண்டவர் ஏவாளை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று ஆண்டவர் ஒரு சாபத்தை அல்லது ஒரு தண்டனையை ஏவாளுக்கு கொடுக்கிறார். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிற உண்மை. அப்போ ஒரு கணவன் மனைவியை திருப்திப்படுத்துவது, சிலருக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் திருப்தி இருக்காது. அதே போல மனைவிக்கும் அப்படிதான் இருக்கும், கணவனுக்கும் அப்படிதான் இருக்கும். ஆகவே இது ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கும், சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக இந்த காரியங்களை நீங்கள் கடந்து வர முடியும். ஒருவருக்கொருவர் திருப்திப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று, எபேசியர் 5:28-25 சொல்லுகிறது, கணவன் தன் மனைவியினிடத்தில் அன்பு செலுத்த கடவன். இது நாம் அறிந்த விஷயம், ஆகையினால நான் கடந்து வருகிறேன். ஆகவே கணவன் தன் மனைவியினிடத்தில் அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும், அவளை திருப்திப்படுத்த வேண்டும், அவளை மகிழ்விக்க வேண்டும், அவளிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நான்காவதாக 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவளுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் போதும். ரொம்ப அழகான வசனம். நேரம் இல்லாதபடினால நான் சற்று வேகமாக செல்லுகிறேன். இந்த வேத வசனங்களை கண்டிப்பாக நீங்க எழுதி அதை நீங்கள் தனியாக உங்களுடைய வீட்டுல நீங்க தியானம் பண்ணுங்க. மனைவியானவள் பலவீனமான பாண்டமா இருக்கிறபடினால கணவன் மனைவியை எப்படியாகிலும் நித்தியத்திற்கு வழிநடத்த வேண்டும். ஆவிக்குரிய பிரகாரமாக ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. கணவன் மனைவியை பரலோகத்திற்கு நேராக வழிநடத்த வேண்டும். அப்படின்னா கணவன் எவ்வளவு ஒழுக்கம் உள்ளவனாக, எவ்வளவு வேதத்தில் தரித்திருக்கிறவனாக, ஜெபத்தில் நிலைத்திருக்கிறவனாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏன் கணவன் மனைவியை குறித்து அப்படி பலவீனம் என்று சொல்லுகிறதுன்னா, ஆண்டவர் நீங்க ஆதியாகமத்தில நீங்க பார்க்கும் பொழுது ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அந்த வீட்டின் ஆசாரியனாக இருக்கிறான். ஆகவே அந்த ஆசாரியனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த ஆசாரியன் தன் மனைவியை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழி நடத்த வேண்டும், தன் பிள்ளைகளை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழி நடத்த வேண்டும். ஆகவே இந்த செய்தி கேட்கிற கணவன்மார் நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் மனைவியை நீங்கள் நித்தியத்திற்கு ஏதுவாக வழி நடத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. 5வதாக 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷர் இந்த வேத வசனம் நமக்கு மிக அழகாக பல ஆலோசனைகளை தருகிறது. கணவன் தன் மனைவியின் சரீரத்திற்கு அதிகாரியா இருக்கிறார், மனைவி தன் கணவனுடைய சரீரத்திற்கு அதிகாரியாக இருக்கிறாள். இருவரும் ஒருவருக்கொருவர், கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அதிகாரியாக இருக்கிறாள். நீங்க அதிகாரி அப்படின்னு உடனே ஒரு பெரிய பவர் நம்ம கையில எடுத்துக்கிட்டதாக அல்ல. அப்படிதான் நான் புருஷன், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் என்பதுதான் நம்ம நினைக்கிறோம். அது போல மனைவியும் சில சூழ்நிலைகளில கணவனை ஆண்டு கொள்ளுகிறதை பார்க்க முடியும்.
அவள் வைத்ததுதான் சட்டம், அவள் சொல்வதைத்தான் கணவன் செய்யணும், அவளுக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கூட சில குடும்பங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது. ரொம்ப அழகான வசனங்கள். கண்டிப்பாக நம்முடைய குடும்ப ஒரு வாழ்க்கைக்கு அவைகள் நமக்கு பல ஆலோசனைகளை தருகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கணவன் தன் மனைவியை விட்டு பிரிந்திருக்க கூடாது, மனைவி தன் கணவனை பிரிந்திருக்க கூடாது. எந்த சூழ்நிலையில் அவர்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்திருக்கலாம் என்றால் வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தினாலும். ரெண்டு பேரும் ஒரு சில பொருத்தனைகளினால் பொருத்தனைகள் பண்ணுகிற சூழ்நிலைகளில் அவர்கள் என்ன செய்யலாம், ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருக்கலாம். ஆகவே கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். ஒரு சில ஆலோசனைகளை உங்க முன்னாடி நான் வைத்தேன். மனைவிக்கும் தேவன் ஒரு சில கடமைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். வாசிங்களா, நீதிமொழிகள் 31:27. அவர் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். சரி, அப்போ மனைவிக்கும் ஆண்டவர் சில பொறுப்புகளை கொடுக்கிறார். அவள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிற சில கடமைகளை அவள் தேவன் மனைவிக்கும் கொடுக்கிறாள். வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், வீட்டு காரியங்களை கண்காணிக்க வேண்டும், வீட்டு காரியங்களை கவனிக்க வேண்டும், வீட்டு வேலைகளை அவள் கவனிக்க வேண்டும். பொறுப்பாக ஒரு வீடு, நீங்க நீதிமொழிகளை வாசிக்கலாம், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியற்றவளோ அதை தன் கையால் இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய வீட்டை அவள் கட்ட வேண்டும். எப்படி வீட்டை கட்டுறது அப்படின்னு சொன்னா, கணவன் மனைவி பிள்ளைகள் என்பது ஒரு வீடு, அதுபோல கணவனுடைய பெற்றோர் அவனுடைய உடன்பிறப்புகள் ஒரு வீடு, அதை போல மனைவியுடைய பெற்றோர் அவளுடைய உடன்பிறப்புகள், இது ஒரு குடும்பம். அப்போ ஒரு சமயத்துல இந்த குடும்பம் கணவனுடைய குடும்பத்தையும் மனைவியுடைய குடும்பத்தையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதாக, அதுதான் அந்த வீட்டை அது கட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆகவே மனைவியானவள் தன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி அதை அவள் என்ன செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். என்னுடைய சில ஒருவேளை ஜூம் எவ்வளவு கிளியரா இருக்குன்னு தெரியல, ஆனாலும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். எனக்கு எந்த சிக்னல் வரல, அதனால நான் அதை அப்படியே தொடர்ந்து பேசிட்டு போறேன். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 7வது. விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளை இடுகிறதாவது, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. சரி, மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போக கூடாது. ஆண்டவர் அதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுகிறார். மனைவியானவள் தன் கணவனை விட்டு பிரிந்து போக கூடாது. தேங்க்யூ பாஸ்டர், உங்களுடைய மெசேஜ் பார்த்தேன். அப்போ ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமாக மனைவியை குறித்து சொல்லுகிறார்? மனைவியானவள் தன் கணவனை விட்டு பிரிந்து போக கூடாது. ஏனெனில் ஏதேன் தோட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. ஏவாள் தன் கணவனாகிய ஆதாமை விட்டு அவள் பிரிந்து தனித்து தூரமாய் இருந்தபடியினால அவள் ஒரு பாவத்திலே விழுவதற்கு ஏதுவாயிற்று. அதுவே இந்த உலகம் முழுவதும் பாவத்தில் விழுவதற்கு மூல காரணமாக அது அமைந்தது. ஆகவே ஒரு அட்வந்து குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம், இந்த பூமியில ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு குடும்பம், அதுல கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மனைவியுடைய சில பொறுப்புகளையும் உங்க முன்னாடி நான் வைத்து வருகிறேன். கொஞ்சம் வேகமா போகலாம், நேரம் இல்ல. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க யாராவது படிக்கலாம். 1 தீமோத்தேயு 3:11. அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். சரி, அப்போ மனைவி எதை செய்ய வேண்டும்? எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். அந்த ஒரு வார்த்தையில ஆண்டவர் நிறைய சத்தியத்தை அடக்கி இருக்கிறார். எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவளாக. எப்படி மோசே கர்த்தருடைய வீட்டிலெங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தானோ, அதுபோல மனைவியும்
அவள் தன்னுடைய வீட்டில் எல்லாவற்றிலும் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்மை உள்ளவளாக அவள் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆலோசனையாக தருகிறது. ஆகவே ஒரு கணவன் எதை தன் மனைவிக்கு செய்ய வேண்டும், கணவன் எதை தன் மனைவிக்கு செய்யக்கூடாது, அதுபோல மனைவி கணவனுக்கு எதை செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு எதை செய்யக்கூடாது என்கிற சில ஆலோசனைகளை கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் பார்த்தோம். பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் உங்க முன்னாடி நான் சற்று வைக்க விரும்புகிறேன். சரி, பிள்ளைகளுக்கு பெற்றோர் எதை செய்ய வேண்டும், கொஞ்சம் வேகமா போகலாம். உபாகமம் 6வது அதிகாரம் 6, 7 ஆகிய 2 வசனங்கள். உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும். உனக்கு கட்டளை இருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகள் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படித்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக தேங்க்யூ. யார் வாசிக்கிற? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப அந்த குரலை கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பிள்ளைகள் இந்த இணைப்புல இருக்கிறீங்க. இப்போ கணவன் மனைவி உங்களை பார்த்து உங்களுக்கு சில ஆலோசனைகளை வேதத்தின் அடிப்படையில கொடுத்த, இங்க பெற்றோரையும் பிள்ளைகளையும் பார்க்கிற ஒவ்வொரு தகப்பனும் தாயும், ஒரு அப்பா அம்மா தன் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கர்த்தருடைய வேதத்தை, அவருடைய கற்பனைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் போதிக்க வேண்டும். அதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்துல உட்கார்ந்திருக்கிற பொழுதும், நிற்கிற பொழுதும், நடக்கிற பொழுதும், நீங்கள் ஓய்வு எடுக்கிற பொழுதும், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை நீங்கள் கருத்தாய் போதிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பிள்ளை ஆண்டானை நடக்க வேண்டிய வழியில நீ நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை, நீதிமொழியில் 22:6 சொல்ல, அவன் முதிர் வயதிலும் அதை என்ன செய்கிறான், கைவிடாது இருக்கிறான். அப்போ பிள்ளைகளை நாம நடக்க வேண்டிய வழியில நடத்தணும் அப்படின்னா நம்முடைய ஆலோசனைகள் சில சமயங்களில தவறாக போய்விடும். ஆகையினாலதான் வேதத்தினுடைய ஆலோசனைகளை நாம் நமது பிள்ளைகளுக்கு கொடுத்து 34வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை. ஏன்னா ஒரு பெற்றோருக்கு கூட எப்படி நடக்கணும் அப்படி என்பது தெரியாது. சில சமயங்களில பெற்றோர்கள் கூட தவறாக நடக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்போ பெற்றோர்கள் நம்முடைய உலக பிரகாரமான ஆலோசனைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வேதத்தினுடைய ஆலோசனைகளை, வேத வசனங்களை, கற்பனைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கருத்தா என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். 2வது 78வது சங்கீதத்துல, நேரம் இல்லாதபடினால 78வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து கொஞ்சம் வேகமா, 78வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அவைகளை நாங்கள் கேட்டு அறிந்தோம். யாருன்னா பெற்றோர் சொல்றாங்க. எவைகளை அப்படின்னு சொன்னா நீங்க முன்னாடி போங்க, நான் உங்கள் வாயை ஊமைகளால் திறப்பேன். அப்படின்னா வேதத்தின் சத்தியங்களை நாங்கள் எங்கள் பெற்றோரிடத்திலிருந்து, எங்களுடைய முதியோர்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அவைகளை நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை. ஓகே, அப்போ பெற்றோர் கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களையும் நமக்கு செய்த அற்புதங்களையும் நம்மை வழிநடத்தி வந்த விதத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சபையிலிருந்து தவறி போகிறதையும், சத்தியத்திலிருந்து விலகி போகிறதையும், சத்தியத்தை குறித்து அதை அசத்தியப்படுத்துகிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சரியாக வேதத்தையும் வேத உபதேசத்தையும் தேவனுடைய மகத்துவமான செயல்களையும், தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்களை, அடையாளங்களை நீங்கள் சொல்ல தவறும் பட்சத்துல இவைகளை நீங்கள் காண முடியும். ஆகவே
அன்பான பெற்றோர்களுக்கு வேதம் தருகிற ஆலோசனை, நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வேத ஆலோசனைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். உதாரணத்திற்கு நம்முடைய திருச்சபையின் மூல உபதேசங்களை பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் அந்த மூல உபதேசங்களை நீங்கள் நன்றாக கற்றறிந்திருந்து அவைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? போதிக்க வேண்டும். மூன்றாவதாக தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனம். தீத்து 2வது அதிகாரம் 7வது வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. ஒவ்வொரு பெற்றோரும் உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும், எல்லா விஷயத்திலும், எல்லா காரியங்களிலும் எப்படி இருக்கணுமா? ரோல் மாடலா இருக்கணும். நீங்க தான் முன்மாதிரியா இருக்கணும். இன்னைக்கு இந்த சமுதாயத்துல அநேக வாலிப பிள்ளைகளுக்கு அல்லது சிறு பிள்ளைகளுக்கு யார் முன்மாதிரியா இருக்கிறா, யார் ரோல் மாடல் அப்படின்னு சொன்னா, சினிமா ஸ்டார்ஸ், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், ஸ்போர்ட்ஸ், அந்த நீங்க செலிபிரிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனு, இந்த மாதிரி நபர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு முன்மாதிரியாய் வைத்திருக்கிறாங்க. முதல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடல், உங்க பிள்ளைகள்கிட்ட உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு கேட்டா, எங்க அப்பா அல்லது எங்க அம்மா. எந்த பிள்ளை எங்க அப்பா அம்மா எனக்கு ரோல் மாடல் சொல்றாங்களோ அந்த பிள்ளைகள் மிக சிறந்த பிள்ளைகளாக வளரும். ஆகவே பெற்றோர் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எல்லா விஷயத்திலும் மாதிரியா இருங்க. நான் கொஞ்சம் வேகமா போறபடினால நீங்க வசனத்தை எழுதிருங்க, போறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு அல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:14. ஆகவே பெற்றோருக்கு ஆண்டவர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 29:15 சொல்லுகிறது, தன் பிள்ளையை சிட்சிக்க வேண்டும். பெற்றோர் கண்டிப்பா உங்க பிள்ளைய சிட்சிக்க வேண்டும். நான் அடிக்கடி என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவதுண்டு, என் பிள்ளைய நான் அடிக்கணும், இந்த உலகத்துல அல்லது வேறொருவன் என் பிள்ளைய அடிக்க கூடாது. என் பிள்ளைய நான் அடிக்கணும், இன்னொருவன் என் பிள்ளைய அடிக்க கூடாது. என் பிள்ளைய நான் கண்டிக்க சிட்சிக்க தவறினால் இந்த உலகத்தில் சம்பந்தம் இல்லாத ஒருவன் என் பிள்ளைய தண்டிப்பான். அது காவல்துறையா இருக்கலாம் அல்லது வேற யார் வேண்டுமா இருக்கலாம். ஆகவே எனது பிள்ளையை, உங்கள் பிள்ளையை பெற்றோர்களாகிய நீங்கள் சிட்சிக்க வேண்டும் என்பது வேதம் தருகிற ஆலோசனை. எபேசியர் 6வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள். பெற்றோர் உங்க பிள்ளைகிட்ட கோபம் மூட்டாதீங்க. அடிக்கடி பிள்ளைகளை நம்ம திட்டுற பழக்கம் இருக்கு. அநேக பெற்றோருக்கு சனியன, எருமை, பன்னி, மாடு, கழுத, நாய், பேய் இதெல்லாம் பெற்றோர் ஒன்னே பெத்ததுக்கு ரெண்டு கழுத குட்டியை பெற்றிருக்கலாம், அல்லது ஒன்னே பெத்ததுக்கு உரலை பெற்றிருக்க, அம்மியாவது என்னத்தை இல்லாம சொல்லுவாங்க. ஆகவே பெற்றோர் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை தயவு செய்து அப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளை நீங்க பேசிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் பிள்ளைகள் மீது வந்து பலிக்கும். ஏசா அப்பாவிடத்துல இருந்து அந்த ஆசீர்வாதத்தை வாங்க தவறின பொழுது அவன் எப்படி கதறி அழுதான். யாக்கோபு அதை வஞ்சித்து பெற்றுக்கொண்டான். ஏசா கதறி அழுற, அப்பா ஒரு ஆசீர்வாதம் கூட உங்கள்கிட்ட இல்லையா? அப்பாவுடைய ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆகையினால பிள்ளைகள் உங்க பெற்றோரிடத்திலிருந்து ஒருபோதும் சாபத்தை வாங்குகிறது மாதிரி நீங்க நடந்துடாதீங்க. ஏன்னா உங்க காலம் முழுவதும் உங்களை வளர்த்து, பெற்று, வளர்த்து, படிக்க வைத்து, வேலை வாங்கி கொடுத்து, உங்களுடைய எல்லா லாப நஷ்டங்களில் அவங்க கூட இருந்து எல்லாவற்றையும் செய்யும் பொழுது கடைசி ஒரு 6 மாசத்துல, 1 மாசத்துல, 1 வருஷத்துல சம்பந்தம் இல்லாத ஒருவனையோ ஒருத்தையோ நீங்க பார்த்துட்டு, நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி போய் முடியும். இந்த உலகத்துல உங்களுடைய தாயை போல, உங்கள் தகப்பனை போல ஒருவரும் நேசிக்க முடியாது, ஒருவரும் உங்களிடத்தில் அன்பு காட்ட முடியாது. ஆகையினால பிள்ளைகள், நீங்க உங்க பெற்றோருக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் என்ன தெரியுமா? நீங்க வேலைக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்கிற பணமோ அல்லது நீங்க வாங்கி கொடுக்கிற காரோ வீடு கிடையாது.
பிள்ளைகள் பெற்றோருக்கு கொண்டு வருகிற மிகப்பெரிய கௌரவம், அங்கீகாரம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை உங்க பெற்றோர் கையில கொடுக்கிறது. அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை உங்க பெற்றோர்கிட்ட கொடுங்க, நீங்க தெரிந்தெடுக்காதீங்க. ஏன்னா வேதம் அப்போ பெற்றோருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க பிள்ளைகளை கோபம் மூட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆகவே பெற்றோர் இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகளை திட்டாதீங்க. ஒரு வாக்கியம் ஒன்று படித்த, உங்கள் பிள்ளைகளை திட்டாதீர்கள், தீட்டுங்கள், ஜொலிப்பார்கள் வைரமாய். நேரம் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே நீதிமொழிகள் 29:15 சொல்லுகிறது, பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறாதீங்க. ஏதோ அவன் செஞ்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் மொபைல்ல விளையாடுறாங்க. 2 வயசுல இருந்து பெரிய பிள்ளைகள் கூட பெற்றோர் அவங்கள பிள்ளைகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மொபைல கையில கொடுத்துறாங்க. சரி, அவன் கையில மொபைல் இருந்தா அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், என்னை தொந்தரவு பண்ண மாட்டான், எனக்கு ஃப்ரீயா இருக்கும், நான் சாப்பிடலாம், நான் டிவி பார்க்கலாம், அல்லது நான் என் மனைவியோடு பேசிட்டு இருக்கலாம், எனக்கு பிரச்சனை இருக்காது, அல்லது நான் விளையாடலாம், என் வேலை, இதெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் பிள்ளைகளை அவர்கள் இஷ்டத்திற்கு விடாதீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய கயிறு உங்க கையில இருக்கணும். ஆகவே அதை என்ன செஞ்சிருங்க, ஒருபோதும் நீங்க விட்டுறாதீங்க. பிள்ளைகளுக்கும் சில ஆலோசனைகளை உங்க முன்னாடி வைக்கிற. எபேசியர் 6:1-3 வரைக்கும் சொல்றாரு, பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், எல்லா வகையிலையும். நீ எல்லா நேரம் இல்லாதனால எல்லா வகையிலையும் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு எப்படி நீங்க கீழ்ப்படுறீங்களோ அது போல உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். சமீபத்துல ஒண்ணு படிச்சேன், மாதா பிதா குரு, அதுக்கு பிறகுதான் தமிழம் சொல்லும் பொழுது தெய்வத்தை சொல்லுவோம். மாதா பிதா குரு, அதுக்கு பிறகு தெய்வம். சமீபத்துல படிச்ச மாதா பிதா குரு மனைவி, அதுக்கு பிறகு தெய்வம்னு வந்துருச்சு. மாதா பிதா குருவுக்கு அடுத்தது மனைவி வந்துருச்சு. சரி, உங்க வீட்டுல எப்படி முக்கியத்துவம் யாருக்கு யாரு கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. ஆகவே பெற்றோர் உங்கள் பிள்ளைகளிடத்துல அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும்படியாய், என்னன்னா வேதம் சொல்லுது, பிள்ளைகளுக்கு சொல்லுது 10 பிரமாணத்துல யாத்திராகமம் 20:12, உங்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தாயையும் தகப்பனையும் நீங்க கனம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு கற்பனையா இருக்கிறது. நீதிமொழிகள் 6:20 நீங்க வாசிக்கும் பொழுது, நீங்க உங்கள் பெற்றோருடைய வார்த்தையை கேளுங்க, அவைகளை அலட்சியம் பண்ணாதீங்க. சரிங்களா? நீதிமொழிகள் 6:20-23, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருடைய வார்த்தைகளை கேளுங்க, அவைகளை அலட்சியம் பண்ணாதீங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணுகிறார்கள். இல்ல, தயவு செய்து நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். பிரசங்கி இந்த வசனத்தை வாசித்து நம்ம செய்தியை முடிக்கலாம். பிரசங்கி 11:9 வசனம். பிரசங்கி, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சு உன் கண்களின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. சரி, என்ன வாலிப பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிடணும்? உன் இளமையில நீ சந்தோஷப்பண்ணி, நீ என்ஜாய் பண்ணு. உன்னால எதை பார்க்கறதுல நீ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணு. நீ பேசுறதுல என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணு. காதுல நீ கேட்கறதுல என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணு. சாப்பிடுறதுல நீ என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணு. ஆனால் உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் வழியிலும் நீ எப்படி வேணாலும் நட. வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று. ஆண்டவருடைய நியாயத்திற்குள்ள நான் உன்னுடைய கண்ணு என்னதெல்லாம் பார்த்துச்சு அப்படிங்கறத ஆண்டவர் சொல்லும் பொழுது, உங்க மொபைல்ல வாலிப பிள்ளைகள் உங்க மொபைல்ல நீங்க எதையெல்லாம் பாத்தீங்க அப்படிங்கறத ஆண்டவர் நீங்க நல்லா கவனிச்சிங்க. நான் என்ன பாக்குறேன் அப்படிங்கிறத உங்களுடைய மொபைல்ல நீங்க டெலீட் பண்ணிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப கிளவரா வாலிப பிள்ளைகள் யோசிக்கிறீங்க. டெக்னாலஜில பெற்றோரை விட நீங்க சிறப்பா இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்று சொல்லி உங்க மொபைலை எடுத்து பார்த்தால் தெரிஞ்சிடும்.
அது ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இன்ஸ்டாகிராமா இருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் போட்டுருங்க. அது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், இப்ப வேற என்ன ட்விட்டர் என்னென்னமோ வந்திருக்கு, என்னன்னு தெரியல. நீங்க இப்ப என்ன டிக்டாக்னு ஒண்ணு வந்திருக்கு, அது பேன் பண்ணியாச்சு. என்னென்னமோ போட்டிருக்காங்க, யூடியூபர்னு போடுறாங்க. தயவு செய்து வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, உன் கண்ணு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்க அனுமதிங்க. உன் கண் பார்க்க கூடாததை நீங்க பார்க்க ஒருபோதும் அனுமதிக்காதீங்க. ஏனென்றால் தேவன் என்னை நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். நீ எதை சாப்பிடணும், உன்னுடைய வாயில எதை பேச வேண்டும், எது உள்ள போகுது, எது வெளியே வருது, அவைகளையும் தேவன் நியாய தீர்ப்புல கொண்டு நிறுத்துவார். கர்த்தருடைய வேதம் எதை தீட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறதோ அதை நான் சாப்பிடக்கூடாது. ஆண்டவருடைய வேதம் என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். என் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்படுகிறது, இவைகளையும் தேவன் நியாயத்தில கொண்டு வந்திருக்கிறார். எதை கேட்கிறேன், என் கண் எதை பார்க்குது, என் காது எதை கேட்குது. சினிமா பாட்டு கேட்க ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப பொழுது போகும், நல்லாதான் இருக்கும். ஒரு பிரசங்கம் கேளுங்களேன், என்ன இந்த பாஸ்டர் போட்டு அறுத்து எழுக்கிறாரு, மாதிரி 7-5 ஆயிட்டு இன்னும் விட மாட்டேங்கிறாரு. கேட்க இன்பமா இருக்காது, கேட்க இன்பமா இருக்காது. இதே நேரத்துல ஒரு சீரியல் எவ்வளவு அழகா நம்ம பார்த்திருக்கலாம். 1/2 மணி நேரம் சூப்பரா இருந்திருக்கும் ஒரு சீரியல். 1/2 மணி நேரம் ஒரு சினிமால ஒரு காட்சி அருமையா இருந்திருக்கும். ஒரு 10 பாட்டு ரொம்ப இனிமையா இருந்திருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஏதோ ஒண்ணு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா பார்த்திருந்திருக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் நியாயத்துல கொண்டு. நீங்க என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறத ஆண்டவருக்கு முன்னாடி மறைக்கவே முடியாது. எதை கேட்டீங்க என்பதை தேவனுக்கு முன்னாடி மறைக்க முடியாது. எதை சாப்பிட்டீங்க, எதை பேசுனீங்க, நீங்க மறைக்க முடியாது. ஏனெனில் தேவன் எல்லாவற்றையும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அதிக நேரம் நைட்டு போன்ல உட்கார்ந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகள்? லைட் ஆஃப் பண்ணி தனியா உங்க ரூம்ல போய் உட்கார்ந்து, அது இப்ப பேசுவாங்க, அந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது. ஆனா டெலிபோன்ல அடுத்த எண்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி கேட்கும் தெரியல. 2 பேரும் பேசுவாங்க பாருங்க, அப்படியே அப்புறம் என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. நீ மனசுக்குள்ள நினைச்சாலே ஆண்டவருக்கு தெரியும். இதுல வேற நம்ம சீக்கிரட்டா வேற மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். அப்பா அம்மாவுக்கு தெரியாம நிறைய பிள்ளைகள், பெற்றோருக்கு தெரியாம நிறைய சீக்ரெட்ஸ் நீங்க மெயின்டைன் பண்றீங்க. யூ cannot maintain any secret before God, because God knows everything. Everything is in his eyes. It looks very naked அப்படின்னா வேற அது எல்லாம் அப்படி இருக்குது. அது வெளியரங்கமாய் நிர்வாணமாய் ஆண்டவருக்கு முன்னாடி 139வது சங்கீதத்தை நீங்க எல்லா வாலிப பிள்ளைகளும் படிங்க. 139வது சங்கீதம் நிறைவாக ஒரு வசனத்தை முன்னாடி வைக்கிற மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனம். மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனம். யாராவது படிங்க, செய்தியை நம்ம நிறைவு செய்வோம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணாயாக. சரி, போதும். ரொம்ப அழகா இருக்கு. ஒரு குடும்பத்துல யாரு சாட்சியா இருக்கிறாங்க? ஒரு குடும்பத்துக்கு சாட்சி யாருங்க? கணவன். கணவனா? இப்ப என்ன படிச்சீங்க? மல்கியா 2வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, தேவன் கணவனுக்கும் மனைவிக்கும் யாரா இருக்கிறாரு? கர்த்தர் சாட்சியா, கர்த்தர் சாட்சியா இருக்கிறார். சரி, ஓகே, எனக்கு சிக்னல் வந்துருச்சு, நான் முடிச்சிட்டேன். ஒரு குடும்பத்திற்கு யாரு சாட்சியா இருக்கிறா? யாரு சாட்சியா இருக்கிறா? கர்த்தர். தேவன் சாட்சியா இருக்கிறார். சரியா? ஒரு நீதிமன்றத்துல வழக்குக்கு எது முக்கியம்? சாட்சி முக்கியம். வார்னிங் வந்துட்டா இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா மியூட் ஆகுதான்னு தெரியல. சரி, நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமான என் சக விசுவாசிகளை, இந்த குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு நடுவாக சாட்சியாக இருக்கிறார். ஆகையினால பெற்றோர், கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் நாம் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒருமையிலும் கீழ்ப்படிதலிலும்
எல்லாவற்றிலும் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி இருப்போம். கர்த்தர் நமக்கு சாட்சியாக இருக்கிறபடினால அதை முன்வைத்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.